இன்னும் 3 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்தினுடைய தேர்தல் களம் மிகப்பெரிய ஒரு சூடுகளத்தை எட்டியுள்ளதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு 2026 தேர்தலை முன்னிட்டு எலெக்ஷன் கமிஷனை கையில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாதங்கள்ல, ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆரம்பிச்சது 2023 செப்டம்பர் காலவாக்குல 1,13,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 1000 ரூபாய் மாதம் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த 2.5 ஆண்டு காலத்துல கொடுக்கப்பட்ட இந்த நிதியை ஏப்ரல் எலெக்ஷனை முன்னிட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கும் தடை செய்து விடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து ஏதோ ஒன்று பின்னாடி நடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலகட்டத்தில், இன்றைக்கு காலையில மிக முக்கியமாக அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான 1000 ரூபாய் மகளிர்களுக்காக உரிமை தொகையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற 1,13,00,000 கார்டுல இருந்து தோராயமாக இன்றைக்கு 1,31,00,000 உயர்த்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுடைய எண்ணிக்கைக்கு மாதம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாயை இந்த 3 மாதத்திற்கும் சேர்த்து 3000 ரூபாயும், அது போக சம்மர் வெக்கேஷனுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் சம்மருக்கு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக வெளியில எங்கேயும் செல்லாமல் இருப்பதை எல்லாத்தையும் அறிந்து தாயுள்ளத்தோடு செய்வதாக முதலமைச்சர் இன்றைக்கு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை, அதுபோக அதை சேமிக்கவும் செய்யுங்கள், அந்த 2000 ரூபாயும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 5000 ரூபாயை மகளிர்களுக்கான உரிமை தொகையாக 1,31,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று வரவு வைக்கப்பட்டது.